பாருங்கள், நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. ஒரு பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இது கூட கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா குட்டிக்கடலை பருப்புக்கு ஒரு 4-5 போட்டுக்கோங்க, உளுந்து ஒரு 4-5 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகா 2, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை தழை 4 சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இன்றைக்கி தேங்காய் திருவி போட்டு பொரியல் மாதிரி தாங்க செய்ய தரேன், கூட்டு மாதிரி செய்யலை. உங்களுக்கு கூட்டு ஆல்ரெடி போட்டிருந்தாங்க, அதை நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும். இது வரவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல் உப்பு சும்மா ஒரு 3 போடுங்க. இது ஏன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் ருசி இல்லாமல் போயிடும். உப்பு போட்டோம்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அறுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட இந்த 4 வெங்காயம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சிலர் நிறைய எண்ணெய் ஊற்றி அதுலேயே வேக வைப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட மாட்டோங்க, ஃபுல் டயட்டு தான். அதனால் என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், புடலங்காய் வந்து அரை வேக்காடு வந்தோடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணதுங்க கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இது பாருங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருக்குது, இது நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா குத்துக்கடலை பருப்பு எல்லாமே வெந்துடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி வச்சுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பொறுமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா வந்து 1 கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.